இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 11ஆம் நாள். இன்றைக்கு சஷ்டியானது காலை 10:08 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரம் மாலை 5:25 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வருவது விசேஷம் மாசி மாசத்துல. அதனால இன்றைக்கு எவ்வளவு தூரம் நமக்கு அந்த ஸ்கந்த குரு கவசம், கஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. என்ன மாதிரி பலன்? திருமண தடை நீங்குவது, குழந்தை பேரை பெற்றுக்கொள்வது, வீடு மனை வாகனங்கள் யோகங்களாக்கிக் கொள்வது, கடன் சுமையை குறைத்துக் கொள்வது, குழப்பங்கள் நோய்களிலிருந்து ஆரோக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். அதனால் இன்னைக்கு கரெக்டா இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் வைத்துக் கொள்ளலாம். 7:30 9 ராவுகாலம் இன்றைக்கு, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 வார சூலம் அப்படிங்க பார்க்கும்போது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழிகள் 10 6:32 சூரியனின் உதயம். கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளர போகக்கூடிய இந்த சந்திர பகவானின் எஃபெக்ட் ஆனது சந்திராஷ்டமம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. சஷ்டி என்கிற திதி கடனை அடைப்பதற்கு, அந்த திதிக்கு அப்புறம் சப்தமி திதி வெற்றியை தருவதற்காக. அதனால இன்னைக்கு இடமாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா யோசிச்சு செய்யலாம். வீடு மாறுறது, ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போகணும், பயணங்கள் மூலியமாக லாபம் பெறுவதும், இதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். சக்சஸ் ஸ்டோரி உண்டாகும். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் எதையும் குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கதிர் அறுக்கிறது, மாடு வாங்கிறது, அடுப்பு வைக்கிறது, தானியத்தை சேகரித்து வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். மீனராசி அன்பர்களே, 2ஆம் இடம் என் குடும்ப தனஸ்தானத்துக்குள்ளரே கருணையை கொண்ட சந்திர பகவான் மனசு சந்தோஷமும் ரம்யமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களிட கொஞ்சம் கனிவாக இருக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வரும். அந்த பரிவினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் பண்ணலாம். அரிபுரின்னு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறதெல்லாம் வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக பண்ணிட்டீங்கன்னா, டைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கரெக்டாக டயத்தை ஷெட்யூல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை.